படம் பேச சொல்லுவானா, படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் வரப்போன்னு கூட்டி வந்துட்டாரு. நான் ரொம்ப வெயிட் பண்ணேன், சார் இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து கிழிச்சா நீ வாடா அப்படின்னு கூட்டி வந்துட்டாரு. கூட்டி வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த படத்தோட காமெடி வந்து ஆதித்யா டிவில ஓடிட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம், இந்த படத்துக்கு தேட்டருக்கு போயிட்டா பாயில கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வர, காமெடி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவேல் சார் நடிச்ச படம். அந்த காமெடியை பார்த்துட்டே இருப்பார், விழுந்து விழுந்து சிரிச்சிட்டே இருப்பார். அப்போ அவன் என்கிட்ட பேசுறது எல்லாமே அதிகமாக 2 பேரும் தனியாக இருக்கும்போது பேசுறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸா. என்னோட என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமா வெளியிட்டு வந்தது அவர் தான். என்னை பத்தி பேசிட்டே இருப்பாரு, என்னை பத்தி கேட்டுட்டே இருப்பாரு. அது எல்லாமே பயங்கரமா வந்து தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு. அப்புறம் ரொம்ப இன்னசென்டா இருப்பேன். தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்க அப்பாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நடந்துருச்சு. அப்போ நான் வந்து பயங்கரமா அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போன சொல்லிட்டு இருக்கும்போது, ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃபிளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவன் பக்கத்துல இருந்தே வந்து பாஸ்போர்ட் திருநெல்வேலிக்கு போக தேவையில்லடா அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து இப்ப நினைச்சு பார்க்கும்போது பயங்கர வந்து ஐயோ இப்பெல்லாம் இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை தெரியாம பக்கத்துல இருந்து காது பக்கத்துல சொன்னாரு, திருநெல்வேலிக்கு போயிருக்கா பாஸ்போர்ட் டிக்கெட் போட்ட போயிட்டு வர அப்படின்னு சொன்னாரு. இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த சட்டை, நான் அசிஸ்டன்ட் இருக்கும்போது, நான் ஆபீஸ் பாய் இருக்கும்போது இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு. அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் ஊர் சுத்தும் போது அந்த சட்டையை நான் போட்டு இருந்தேன். திருப்பி அதே மாதிரி சட்டையை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. நம்ம கொண்டு இது வந்து சொல்லாம வேண்டாமன்னு தெரியல. அந்த சட்டையை போட்டுட்டு ரொம்ப நாள் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த போட்டோஸே இப்போ ராமேஸ்வரத்துலாம் போனேன், போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துக்குலாம் போனேன். அவ்வளோ இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டுருக்காரு. எனக்கு அவ்வளோ ஆச்சு. இந்த படமா சட்டை போட்டு ரோட்ல அலைஞ்சிட்டே இருக்காங்க. நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருந்தேன். ஏதோ வகையில எப்படி பார்த்த எல்லா வகையிலையும் ஒரு மகனா என்று பார்க்கும்போது இந்த கதை அப்பா லைன்னு சொல்லும் போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம் சார் எடுத்த படம் தான் பறந்து போ. அவரை பத்தியான எந்த பொய்யுமே சொல்லாம எல்லா படைப்புகளிலுமே அவரை பத்தியான பொய்கள் இருக்கக்கூடாது நினைப்பாரு. அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய் இருக்கக்கூடாது நினைப்பாரு. ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டைரக்டரா நான் இப்போ வந்து நான் கத்துக்கிட்ட லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம்னா தான் உருவாக்குற கதாபாத்திரங்கள்ட்ட பொய் இருக்கக்கூடாது நினைப்பாரு. அது ரொம்ப பாலபாரமா எனக்கு ஓடிட்டே இருக்கும். அவன் இப்படின்னா அப்படி அவன் சொல்லக்கூடிய அதை காட்டக்கூடிய வல்லமை, அதை காட்டக்கூடிய துணிச்சல் அவனுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ பொதுவா மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்குவதுக்காக ஒன்று பண்ணக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு பொய்யற்ற மனிதன் எடுத்த படம் தான் பறந்து போ. அப்படி அவர் எல்லா படத்துலையுமே அந்த பொய் இருக்காது. அவருக்குள்ள என்ன தோணுதோ அதை எப்படி எடுப்பாரு. ஃபாதர் என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்த அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்னைய உருவாக்குன அந்த ஃபீல்ட்ல தான் நான் பார்க்குறேன். என்னைய வந்து நான் அவர்கிட்ட என்னதான் ஆசைப்பட்டேன், என்னைய எப்படி உருவாக்குனது அந்த ஃபீல்ட்ல தான் அந்த படத்தை பார்க்குறேன். நிச்சயமா எங்க ஃபேமிலியோட திருவிழானே சொல்லலாம் இந்த படம். எல்லாரும் சொல்றாங்க மாரிசெல்வராஜ் உருவாக்கிட்டாருன்னு சொல்லி. அதான் சொல்றேன்ல, எங்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் அத்தனையுமே அவரால் உருவாக்கப்பட்டது. எங்கிட்ட இருக்கிற அரசியல் நேர்மையோ இல்லை எங்கிட்ட இருக்க குறைந்தபட்ச நல்ல விஷயம் ஏதாவது இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா அது ஏன்னா நான் அப்படி வாழல. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை. இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியதுதான். இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவனுக்கு கொடுக்கலாமா இவனுக்கு வேண்டாமா, இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சிருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்ல இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோட இயக்குனரால் கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையில் சிலவற்றை கடந்து போகிறோம், சிலவற்றை மறந்து போகிறோம். ஆனால் சமூகத்தின் பக்கம் நின்று இதயத்தின் காயங்களை தன் படைப்பின் மூலம் வேதனைகளை, துயரங்களை, துக்கங்களை, சோகம், வருத்தம், கவலை, காதல் என்று அத்தனையும் கலந்து வாழையில் பரிமாறும் படைப்பாளி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, 5 வருஷம் கழிச்சு சாரோட படம் வருது அப்படிங்கிறது அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம். மற்ற எல்லா படத்துலையுமே நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம், வேலைமா ஸ்பாட்ல போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். ரொம்ப என்ன சொல்றதுன்னா மைண்ட் ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பறந்து போவை பத்தி
ஏழுகடல் ஏழுமலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும், முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. சார் ஜாலி ஜாலி மூட்ல ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம். இந்த என்ன எப்படி பேசுன்னு தெரியல, ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருந்த மைண்ட் ரொம்ப அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாவே டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஆனா நாங்க பயங்கரமா ஜாலியா டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு வருத்தம் இருக்கும். ஏன்னா எனக்கு அதிகமா காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் ரெண்டு ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அதிகமா பார்த்த படங்கள் காமெடி. அது மிட் நைட் ஆயிட்டுனாலே அந்த சீடி ஃபுல்லாக உள்ள லாக் பண்ணி எடுத்து சொல்லுவார். எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும். மைக்கேல் மரம் காமராஜா, அது கிட்டத்தட்ட 100 தூரம் பார்த்து நினைக்கிற படத்தை. மைக்கேல் மரம் காமராஜா, பஞ்சதந்திரம். ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா யாபம் வச்சு அந்த படத்தெல்லாம் கேட்டுட்டே இருப்பார். அந்த படத்தை அந்த படத்தை நானே நிறைய பேர் காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னையவே வந்து கலவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி நீ படம் பண்ணணும், ஏன்னா விழுந்து விழுந்து சிரிச்சார் அந்த படத்துக்கு, கலவாணி படத்துக்கு. டேய் இப்படி படம் பண்ணிடுவாடா, எப்படி பேர் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமா. ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃபை ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளா நேர்மையா அந்த நிஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமா யோசிக்க வைக்காம அந்த நிஜம் அந்த வாழ்க்கையை ரசிச்சு அவங்க சிரிக்கணும். வாழ்க்கைக்குள்ள நமக்கு இருக்கிற பிள்ளை நமக்கு இருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம், நானும் சாரும் ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்லுவானா, படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் வரப்போன்னு கூட்டி வந்துட்டாரு. நான் ரொம்ப வெயிட் பண்ணேன், சார் இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து கிழிச்சா நீ வர கூட்டி வந்துட்டாரு. கூட்டி வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த படத்தோட காமெடி வந்து ஆதித்யா டிவில ஓடிட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம், இந்த படத்துக்கு தேட்டருக்கு போயிட்டா பாயில கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வர, காமெடி மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவேல் சார் நடிச்ச படம். அந்த காமெடியை பார்த்துட்டே இருப்பார், விழுந்து சிரிச்சுட்டே இருப்பார். அப்போ அவன் என்கிட்ட பேசுறது எல்லாமே அதிகமா 2 பேரும் தனியா இருக்கும்போது பேசுறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸா. என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமா வெளியே எட்டு வந்தது அவர் தான். என்னை பத்தி பேசிட்டே இருப்பாரு, என்னை பத்தி கேட்டுட்டே இருப்பாரு. அது எல்லாமே பயங்கரமா வந்து தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப இன்னசென்டா இருப்பேன். தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்க அப்பாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நடந்துருச்சு. அப்போ நான் வந்து பயங்கரமா அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போன சொல்லிட்டு இருக்கும்போது ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஃபிளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவன் பக்கத்துல இருந்தே வந்து பாஸ்போர்ட் திருநெல்வேலிக்கு போக தேவையில்லடா அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து இப்ப நினைச்சு பார்க்கும்போது பயங்கர வந்து இப்பெல்லாம் இருந்துக்குமேன்னு சொல்லிட்டு அவ வந்து அதை தெரியாம பக்கத்துல இருந்து காது பக்கத்துல சொன்னாரு, திருநெல்வேலிக்கு போயிருக்கா பாஸ்போர்ட் டிக்கெட் போட்ட போயிட்டு வரான்னு சொன்னாரு. 2 பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ல நாங்க மாறினோம்னு யோசிச்சு பார்த்தா இனி 2 பேர்த்தையும் ரொம்ப சீரியஸா மாத்தின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம். ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை, கிராமத்துல நான் பண்ற சேட்டைகள், நீ என்னெல்லாம் பண்ணிருக்கன்னு சொல்லி 2 பேரும் அதை பத்தியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா, இந்த வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது 2009 சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு. சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த மொத்த இஷ்யூஸா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் முதல்ல 2 பேரும் அவர் மனசை விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். அப்ப அவர் இவ்வளவு காத்திரமான அரசியல் பேசுறதுன்னு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அந்த இரவுகள் தான் என்னோட சினிமா கேரியரே மாத்துது. அந்த 2009 இருந்து அவர் பேசுறதுக்கு அப்புறம் டோட்டலாக அரசியலாவே 2 பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய பேசிட்டே இருப்போம். அப்படிதான் அரசியல் வந்துச்சு. அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த கதையில கேட்டுட்டு அவர் இன்னும் அப்ப இதெல்லாம் பண்ணுமாடா இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாத்தி விட்டது இந்த விஷயத்தினாலதான். இல்லைன்னா நான் கண்டிப்பா ஒரு வில்லேஜ் ஹியூமரான கலவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமா அவர் விரும்பக்கூடிய ஸ்டைல்ல அவரை நம்பக்கூடிய அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைல்ல படங்கள் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவருக்கு வந்து என் படத்துல சிரிப்பு நான் உன் படத்தை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறேன்டா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுக்குவாருன்னா வாழைதான் ரொம்ப சிரிச்சு பார்த்தாரு. நான் நீ நினைச்சு பயங்கரமா சிரிச்சு பார்க்க வேண்டாம், சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு. இப்ப என்னன்னா என் பையனை பத்தி பேசி பேசி பயங்கரமா அவன் என்ன பண்ணான், வீக்லி ஒரு டைம் போன் பண்ணி அவன் என்ன பண்ணான், அவனை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டே இருப்பாரு.
எனக்கு ரொம்ப ஆசை. சார் மயனை பத்தி நிறைய கதைகள் சொல்லுவார். நம்ம எப்போ இவட்ட இந்த பில்டப் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்றது, ஒரு அப்பா ஆயிட்டோம், நம்ம அப்பா ஆயிட்டோம் அப்படிங்கனால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றது அவட்ட, இவன் இப்படி பண்ணா சார் அப்படி பண்ணா சார். எனக்கு அந்த மாதிரி ஆசைனா லைஃப்ல ப்ரைடா கதை சொல்லவே இல்லை. நம்ம ப்ரைடுனா நாம பையன் தான் நம்மளோட ப்ரைடு நினைப்போம்ல. என்னடா லைஃப்ல ப்ரைடா கதை சொல்லவே இல்லையா, பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னா அது பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ சாரை வச்சு தான் நீ ஓட்டுறான், ஆல் அப்பாஸ் லையர்னு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டான். இது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டே இருப்பான். சார் லைஃப்ல நடந்த மாதிரி, சார் சொல்ற கதைகள் மாதிரி நமக்குலாம் எப்போ நடக்குமா, எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டு ஜப்பான் போயிருந்தேன். அப்போ அடிக்கடி ஃபோன் அடிச்சுட்டு இப்போ ஜப்பான்ல எங்கே போனேன், எதை பார்த்தேன், மிஸ்கிரான மாதிரி அக்கிராக வஷாவை கல்லறைக்கு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அதை பேசிக்கிட்டு நான் கார்ல வந்துட்டு இருக்கேன் ஜப்பான்ல. அப்போ என் பையனை ரூம்ல டயர்டா இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு, ஜப்பான்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்க்க ஏதாவது போயிருந்தோம். அவன் மட்டும் தூங்கிட்டு தான் நாங்கள் ஃபேமிலி அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேர் நாங்கள் ஃபேமிலியா ஜப்பான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்குள்ள வந்துட்டு இருக்கோம். கார்ல ஃபோன் வருது, பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பான்ல எப்படா காணாம போவா, ரூம்ல தூங்கிட்டு இருந்தவன்னு சொல்லிட்டு பயங்கரமா எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதே தெரியல. அப்பதான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவன் கதவை கேட்டுக்குள்ள பூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷாட்டு. அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் கார்ல. பையனை காணும் ஜப்பான்ல, அவங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமா அழுறாங்க, பையனை காணும் அப்படின்ட்டு. ஜப்பான்ல குட்டி குட்டியா ரூம்லாம் என்னன்னு கத்துனா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா ஏதோ ஆக்கிய டோட்டலா ஏதோ நடக்க போகுது. ஏன்னா எனக்கு அந்த ஹோட்டலோட காரிடர் அந்த லிஃப்ட், ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிடுவான், பட் அது உள்ள போய் திருப்பி அங்கேருந்து வெளியே வர தெரியாது, லிஃப்ட்டுக்கு லாக் ஆகிருப்பானா அப்படிங்கிற எல்லா பயமும் வந்துட்டு போது. வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய துன்பத்துக்கு தயாராக போவோம் அப்படிங்கிற பயத்தில் நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன். ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன். வந்தா ரிசப்ஷன்ல 2 ஜப்பான் ஆண்டிகள் மட்டும் உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். 3-3 வயசு தான் ஆகுது. அவன் ஓடி தூக்கிட்டு அப்போ என்னடா அப்படின்னு கேட்டா கண்ணு மட்டும் கலங்கி இருந்துச்சு அவனுக்கு. நீ எங்க போன அப்படின்னு கேட்டான். நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க பாட்டி வந்தாங்க, பயங்கரமா அழுதாங்க. அப்பதான் இந்த மாதிரியான வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கேன். என் லைஃப்ல அப்படி கிடையாது. எங்க அப்பா கூட நான் இருந்ததே இல்லை. நான் வேலைக்கு போனேன், எங்க அப்பா நான் வேலைக்கு போகிற டைம், சின்ன வயசுல வேலைக்கு போகிற டைம் எங்க அப்பா வீட்டில் வைப்பாரு, எங்க அப்பா வேலைக்கு போயிடுவாரு. அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை. சின்ன வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். அப்ப எனக்கு அந்த அப்பாவோட இன்டராக்ட் பண்றது, அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லை. அவங்க அப்பா வேலைக்கு போய் எனக்கு தெரியும். ஆனா அப்பதான் அவன் சொன்னா நீ எங்க போனேன்ட்ட கேட்டான். ஃபர்ஸ்ட் டைமா என்னை பார்த்து கேட்கறான், நீ எங்க போன அப்படின்னு கேட்கறான். நாங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். இவன் எந்திரிச்சிருக்கான், என்னை காணும். அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம், நான் தனியாக ரூம்ல இருந்தேன். சரி அப்பா ரூம்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், பாட்டிக்கு தெரியாம ஷூலாம் மாட்டி, பேம்பஸ்லாம் போட்டிருந்தான், பேம்பஸ் எல்லாம் கட்டிட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் லாக் பண்ணிட்டு என் ரூம் போயிருக்கான். அந்த காரிடார்லயும் நடந்து போயிருக்கான். என் ரூமும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான், அங்க லாக் ஆயிருக்கு. திருப்பி இங்க ஓப்பன் க்ளோஸ்டா இருக்கு. அவனுக்கு உள்ள போக முடியல. அந்த காரிடார்லயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். பக்கத்து யோசிச்சு பார்த்துருக்கான், தட்டி பார்த்துருக்கான். அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா ரூமையும் தட்ட ஆரம்பிச்சிட்டான். போய் எல்லா ரூமையும் தட்டியிருக்கான். ஏதோ ரூம்ல இருந்து 2 பேர் வெளியே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட எழுதி கொடுத்துருக்கான், மாரி செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான், டைரக்டர் மாரி செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான். எனக்கு பயங்கர ஆச்சரியம் இருந்துச்சு. அவன் சொல்றாங்க, அந்த 2 லேடிஸ் சொல்றாங்க டைரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் கீழே போய் கொடுத்தோம். நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உட்கார வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவ்வளவு நேரம் பயமா இருந்த பயம் அவனை இந்த எக்ஸ்போசர்ல இருக்கா அப்படிங்கும்போது சார் ஃபர்ஸ்ட் டைமா நான் அதை பயங்கரமா ப்ரைட் பண்ணேன். சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிரிச்சு உருண்டு கிடந்தார். இதுக்கப்புறம் நீ உன்னோட சினிமா மாறும், உன்னோட மொழி மாறும், சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும். நீ உனக்குள்ள இது வரைக்கும் இருந்து கூட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான், அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவான், பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. மறுநாள் காலையில நாங்க வெளியே அவுட்டிங் கிளம்புறோம். நானும் அவன் தனியாக நின்றுட்டு இருக்கேன். அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன், எங்கேயா போயிடுவானு சிக்கன் இருக்கேன். அந்த 2 ஜப்பான் ஆண்டியன் தள்ளி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க அப்படின்னு சொல்றான். அவனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா வச்சு 4 பேர் ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்பதான் புரிஞ்சிச்சு, அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. சார் பறந்து படம் பார்த்துட்டாரு, கதை சொல்லும் போது எல்லாமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மயன் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தேன். சாரோட பையன், இது சாரோட பையன் கதையா நான் எடுத்துக்கிறதா, இல்ல சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிப்பல. ஏன்னா சார் அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவாரு. அப்ப சாரோட அப்பா என்ன பேசும்போது இது சாரோட கதையா எடுத்துக்கிறதுனா ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஏன்னா அவர் லைஃப் இப்ப இல்ல, நம்ம இப்பதான் அந்த லைஃப் வாழ்றோம். எங்க சார் அவர் சின்ன வீணா இருக்கும்போது இந்த லைஃப் தான் வாழ்ந்துருக்காரு. அவர் அதிகமா நிச்சயமா பார்த்தா
இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆனா இது உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா, சாரோட அப்பாவும் போய் சொன்னது கிடையாது, சாரும் எங்ககிட்ட போய் சொன்னது கிடையாது. இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம். ஆலப்பா ஸ்லைன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு அப்பாவா சார் ஒரு இடத்த கூட போய் சொன்னேன். ஆனா நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நான் வந்து இந்த உலகத்துல நிறைய பொய் சொன்னேன்னா அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமா சொல்லுவோம், யோசிச்சுப்பாங்க. நம்மளை போய் நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது, நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது, நம்மளை வந்து இவங்க போன்னு சொல்லிடக்கூடாது, நம்மளை வந்து சந்தேகப்பட்டுறக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள்கிட்ட நம்ம நிறைய பொய் சொல்லுவோம். அப்படி நான் நிறைய பொய் சொன்னாலும் எங்க டைரக்டர் தான். ஏன்னா காதலிக்கும் போது நீங்க பொய் சொல்லி தான் ஆகணும். என்னோட காதலி தேடி போகும்போது நான் பொய் சொல்லி தான் ஆகணும். நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனா அவர் ஒரு நாளுமே என்கிட்ட ஒரு பொய் சொன்னா எனக்கு ஞாபகமே இருக்கு. இப்படி சார் இப்படி பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஞாபகமே எனக்கு இருந்தது இல்லை. பொய்யே சொன்னது கிடையாது. ஆனா அவர் அவங்க அப்பா நிறைய பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது இந்த கதை வந்ததுல ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே. சிவா எனக்கு என்ன பயம்னா, மம்முட்டி சார் ஸ்பாட்லயே நம்ம வந்து மம்முட்டி சார் அதையே நம்ம பயந்துகிட்டு இருந்தோமே, இப்ப சிவா கூட எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பயம் இல்லாம இந்த படம் எப்படி வரணும் இல்லை, இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு. டெய்லி ஃபோன் பண்ணி அமுதன்ட்ட கேட்பேன், அடிச்சு எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படிம்பாங்க. ரெண்டு நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டா, சிவா ஏதோ படத்துக்கு போயிருக்காரு வந்து ஆரம்பிச்சு. சார் மாறிட்டாரா இல்லை சிவா கூட போய் மாத்திட்டாரான்னு தெரியல. பயங்கரமான சிந்தைகள் இருந்துச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் சாப்பிட்ட ஒரு பயங்கரமான ஒரு என்னைய பார்க்கும் போதெல்லாம் பேசுற மொழி சந்தோஷமா ஹாப்பியா பேசிட்டே இருப்பேன். என்னடா நம்ம சினிமா எதுக்குடா இருக்கோம், ஒரு காலத்துல சினிமா எதுக்குடா இருக்கும், இந்த ஆர்ட் நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில நம்மளை சந்தோஷப்படுத்தணும் மேடம், நம்மளை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் மேடம் அப்படின்பாரு. நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பேன்னு அவருக்கு தெரியும். ஏய் எதுக்கு எவ்வளோ எமோஷனலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி, இந்த விஷயத்தெல்லாம் காட்டி, எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம். இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த சட்டை, நான் அசிஸ்டன்டேட்டரா இருக்கும்போது, நான் ஆஃபீஸ் பாயா இருக்கும்போது இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு. அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது, நான் ஊர் சுத்தும் போது அந்த சட்டையை நான் போட்டு இருந்தேன். திருப்பி அதே மாதிரி சட்டையை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. நம்ம கொண்டு இது வந்து சொல்லாம வேண்டாமன்னு தெரியல. அந்த சட்டையை போட்டுட்டு ரொம்ப நாள் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த போட்டோஸே இப்போ ராமேஸ்வரத்துலாம் போனேன், போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துக்குலாம் போனேன். அவ்வளோ இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டுருக்காரு. எனக்கு அவ்வளோ ஆச்சு. இந்த படமா சட்டை போட்டு ரோட்ல அலைஞ்சிட்டே இருக்காங்க. நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருந்தேன். ஏதோ வகையில எப்படி பார்த்த எல்லா வகையிலையும் ஒரு மகனா நின்று பார்க்கும்போது, இந்த கதை அப்பா லைன்னு சொல்லும் போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம் சார் எடுத்த படம் தான் பறந்துப்போம். அவரை பத்தியான எந்த பொய்யுமே சொல்லாம எல்லா படைப்புகளிலுமே அவரை பத்தியான பொய்கள் இருக்க நினைப்பாரு. அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய் கூட நினைப்பாரு. ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது, நான் இப்போ டைரக்டரா நான் கத்துக்கிட்ட லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம்னா, தான் உருவாக்குற கதாபாத்திரங்கள்ட்ட பொய் கூட நினைப்பாரு. அது ரொம்ப பாலபாரமா எனக்கு ஓடிட்டே இருக்கும். அவன் இப்படின்னா அப்படி அவன் சொல்லக்கூடிய அதை காட்டக்கூடிய வல்லமை, அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ பொத்தம்பொதுவா மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்குவதுக்காக ஒன்று பண்ணக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு பொய்யற்ற மனிதர் எடுத்த படம் தான் பறந்து போ. அப்படி அவர் எல்லா படத்துலையுமே அந்த பொய் இருக்காது. அவருக்குள்ள என்ன தோணுதோ அதை எப்படி எடுப்பாரு. இந்த படம் நிச்சயமா ஏன்னா ரொம்ப சந்தோஷமான வேலைங்களுக்கு. ஏன்னா இப்போ அருண் விஸ்வா சொன்ன மாதிரி ஜூலை 4 2 படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு இதே நான் பேசி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசராக இருக்காரு, நான் ஒரு டைரக்டராக இருக்கிறேன். சார் வந்து டைரக்டர் ஆகிட்டு 3 படம் என்ன ரிலீஸ் ஆகுது, இந்த 2 படம் என்ன ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை மட்டும் சொல்ல பண்ண கிரேஸ் அவங்க கும்பலாங்கி நைட்ஸ் பார்த்துட்டு பயங்கரமா பிடிச்ச ஆக்டர். சார் படத்தை நடிக்கவும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நிச்சயமா ஒரு அவங்க வேற ஏதாவது படத்தை வச்சா ஒரு பயம் வரும்ல, என்னென்ன இந்த படத்துல மாட்டிட்டாங்கன்னு தோணும். பட் சார் படத்தை நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம். இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்துல அவன் வந்து மயனை ஞாபகப்படுத்தினான். ஏன்னா அப்படியே அவன் தான் பையனை பார்த்தத, அவனோட ஆட்டிடியூட்டை, அவனுக்குள்ள அவன் ஒரு விஷயத்தை எவ்வளவு சவுண்டா கேட்பான், ஒரு விஷயத்தை எவ்வளவு நாசுக்கா கேட்பான், எப்படி லாக் பண்ணுவான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி, எல்லாத்தையும் பார்த்து இவனை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னோட ஃபாதர், என்னோட அப்பா ராம் சார் வந்து
அவர் எடுத்த அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்னைய உருவாக்குன அந்த ஃபீல்ல தான் நான் பார்க்குறேன். என்னைய வந்து நான் அவர்கிட்ட என்னெல்லாம் ஆசைப்பட்டேன், என்னைய எப்படி உருவாக்குனாரு அந்த ஃபீல்ல தான் அந்த படத்தை பார்க்குறேன். நிச்சயமா எங்க ஃபேமிலியோட திருவிழானே சொல்லலாம் இந்த படம். எல்லாரும் சொல்றாங்க மாரிசெல்வராஜ் உருவாக்கிட்டாருன்னு சொல்லி. அதான் சொல்றேன்ல, எங்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் அத்தனையுமே அவரால் உருவாக்கப்பட்டது. எங்கிட்ட இருக்கிற அரசியல் நேர்மையோ இல்லை எங்கிட்ட இருக்க குறைந்தபட்ச நல்ல விஷயம் ஏதாவது இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா அது ஏன்னா நான் அப்படி வாழல. அப்படி ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை. இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியதுதான். இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவனுக்கு கொடுக்கலாமா, இவனுக்கு வேண்டாமா, இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சிருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்ல இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோட இயக்குனரால் கொடுக்கப்பட்டது. ஒரு காதல் மேல, ஒரு பிரியத்தின் மேல, அன்பின் மேல, நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே அப்பாங்கிற ஒரு கேரக்டர், அப்பாங்கிற வாழ்க்கையின் மீதே எனக்கு ஒரு பெரிய பிரியத்தை கொடுத்தது அவர் தான். நான் ஒரு அப்பாவா இருக்கேன் அப்படிங்கிற பிரைனஸையே, ஏன்னா இது இல்லைன்னா நான் வேற மாதிரி அப்பாவா இருந்திருப்பேன். ஒரு பையன் பிறந்தான், ஓகே அவன் வேலையை பார்க்க நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன். ஆனா இப்ப டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கிட்ட இருக்கிறத இப்போ ராம் சாரை பத்தி கேட்கிறான் அதிகமா. சாட்டை போகணும் சொல்றான். என்னை நேசித்ததை விட என் பிள்ளைகளை அவர் நேசிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையா இருக்கு. ஏன்னா நீ வேணாண்டா அவன் அனுப்பிவிடுற அப்படிங்கிறாரு. சார் நான் நட்டுமா அப்படின்னு கேட்டா, நீ வந்து எனக்கு என்ன பண்ண போற, அவன் அனுப்பிவிட அப்படின்னு கேட்கிறாரு. அவன் போறான், அவன் போயிட்டு அவன் இப்ப ஐஸ்கிரீம் வேணும் எப்படி கேட்கிறான். அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான். ராம் சார் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு கேட்கறான். ஏன்னா அங்க போனா வாய்ப்பு கொடுப்பாரு தெரியும். அவன் அப்படி ஆயிட்டான் எல்லாத்துக்குள்ளுமே. எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னன்னா மைண்ட் என்ன தோணுதுன்னா அவன் அப்படியே வளரணும். அந்த ஷேடோவிலே அவன் சார்கிட்ட டேரக்ட் ஏன்னா என்னையால அவ்வளவு அறிவு அவ்வளவு நாலேஜை புகட்ட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நான் ஏதோ வழியில என்னை அறியாமலே சமூகத்தின் மீது பயத்தை தான் அவன் புகட்டுறேன். சமூகத்தின் மீது பயத்தையோ அவநம்பிக்கையோ ஏதோ வகையில நான் அவன்கிட்ட இனி அறியாமலே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இப்படி பண்றா நீ அப்படின்னு சொல்ற துணிச்சல் வந்து எனக்கு இல்லவே இல்லை. அவன் நிறைய இடத்த வளர்ந்துருக்கேன், என் பிள்ளைங்கிட்ட நான் வளர்ந்துருக்கேன். அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொன்னதே கிடையாது நான். ஏன் அவன் அப்படி பண்றான் இது தப்பா, நான் தப்பா நினைச்சுவாங்க, ஏதாவது தப்பா நினைச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் நான். ஆனா அவனு டேய் நீ பண்ற, நீ குதிட்டா, நீ ஆடுறா, நீ ஓடுறா, அவன் ஓடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல, அதே மாதிரி அவனுக்கு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவனோட ஏன்னா அவரே பேர் வச்சு 2 பேர்த்தையும் அவனோட பார்வையில வளர்க்கிறாரு. நிச்சயமா எனக்கு அந்த சந்தோஷம் முக்கியமான சந்தோஷம். பறந்து போ 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு எனக்கு என்னன்னா நிறைய பேர் பார்க்கும்போது உங்க சார் படம் பார்த்துட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட எல்லாருமே சாரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த 6 வருஷத்துல ராம் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு பெரிய சேஞ்சோட சொல்லுவாங்க. உங்க சாரை பார்த்தேன் எனக்கு பெரிய பொறாமை, பெரிய பெருமை என்ன அப்படின்னா நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட் கொடுத்த டைரக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க கிடையாது, இந்த கதையை உங்க சார் தான் மாத்தி விட்டாரு, இந்த பாயிண்ட் அவர் தான் மாத்தி விட்டாரு, இந்த விஷயத்த அவர் தான் மாத்தி விட்டாரு. அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன். அப்போ இதுதான் எனக்கு பயங்கர இந்த 5 வருஷம் படம் பண்ணாம இருந்தது, ரிலீஸ் ஆகாம இருந்ததை விட எவ்வரி டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போதுதான் உங்க டைரக்டரை மீட் பண்ணேன், கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லும் போது அது ஏதோ ஒரு வகையில அவர் வந்து பயங்கரமா வெளியே போய்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு சொல்றது இருக்குல்ல. இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவர் 5 வருஷம் கழிச்சு வந்தா கூட இப்போ வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஒரு ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பே வச்சிருக்க அந்த தமிழ் சமூகத்துக்கு என்னோட இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே உங்க சாகப்படம் எப்பங்க வரும், உங்க சாகப்படம் எப்பங்க வரும்னு கேட்டே இருப்பாங்க. எங்க குடும்பத்தின் சார்பாக உங்களை அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இல்லை ஒர்க் பண்ண நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷனலா டக்குனு சாரை பத்தியே பேசுறதுனால இல்லை ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலா எனக்கு தெரியும். எங்க அத்தனை பேருமே தயா வந்து சந்தோஷ் வந்து மாமன் ஒர்க் பண்ணும் போதே நான் வந்து அவங்கள பழக்கம் ரொம்ப எனக்கு ரஹ்மான் சாரோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நைஸாவோட பேச்சுதான் தெரிஞ்சுக்குவேன். ரொம்ப என் மேல பெரிய நம்பிக்கை வச்சுக்கிறோம், மரியாதை வச்சுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். இப்படி மியூசிக் ஆகிட்டார், சார் படத்துல ஓப்பன் ஆகிட்டார் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்துல அவரோட உழைப்பை பெருசா போட்டுருக்காங்க. சிவா சார் நிறைய பேசுனா மேடைகள் நிறைய இருக்கு. ஒரு சாரை சந்தோஷமா பார்த்துக்கிட்டார் சிவா சார். ஏன்னா சார் எப்படி சார் ஸ்பாட் போச்சு அப்படின்னா ஒரு ஹீரோவை பத்தி சிரிச்சு சார் சொல்ற ஃபர்ஸ்ட் படம் எழுதுவான். அவர் மற்ற ஷூட்டிங் ஸ்பாட் கேட்கும் போது கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு சின்ன இது இருக்கும். ஆனா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் கேட்கும் போது அவர் அறியாமலே அது முகத்துல ஒரு பெரிய புன்னகை வந்துகிட்டே இருக்கும். அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார். தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி. அப்போ ஹாட் ஸ்டார் வாழை எனக்கு தெரியும் குடும்ப கம்பெனி மாதிரி ஆயிட்டீங்க. வாழைக்கு அவங்க கூட சப்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வாழை பறந்து போகும் மூலமா தான் வாழை நடந்துச்சு.
பறந்து போகாத எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த கேப்ல வாழை ஆரம்பிச்சு வாழை பண்ணிடலான்னு போயிட்டோம். ஏன்னா இப்போ வாழை வந்ததுக்கு அப்புறம் அது தியேட்டருக்குலாம் பறந்து போ அடுத்த படமா ஹாட் ஸ்டாரோட அடுத்த படமாவே பறந்து போ வராது அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. அது ஏன்னா தொடர்ந்து ஹாட் ஸ்டாரோட பேசிட்டே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். இதை சாத்தியப்படுத்திய பிரதீப் சார் நகன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமா இது ஒரு சினிமா என்ன சொல்றது, ஒரு சினிமா எப்படி இருக்கணும், ஒரு சினிமா வந்து ஏன் பார்க்கணும், ஒரு சினிமாக்குள்ள இருந்துட்டு நம்ம வெளியே போகும்போது என்ன மாதிரி உணவோட போகணும். ஒரு இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் இவ்வளவு கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 50 வயசானதுக்கு அப்புறம் அவர் நினைக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல, அவர் இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல, எங்ககிட்ட என்ன இயங்குறாரோ அதுதான் மொத்த தமிழ் சமூகத்துக்குமே அவர் இயங்குவாரு. அப்படியான படமா பறந்து போயிருக்கும். பறந்து போய் நிச்சயமா உங்களை சந்தோஷப்படுத்தும். வந்தவங்க எல்லாத்துக்கும் உங்க நன்றி. நிச்சயமா அந்த படத்தை நீங்க வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும். என்னைய எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும், என்னைய நீங்க அதிகமா கொண்டு போய் சேர்த்தது மீடியா தான். அதுக்கு ஒரே காரணம் ராம் சார். ராம் சார் என் மேல காட்டுற பிரியத்தினால்தான் நீங்க வந்து பொதுவாக என்னோட போர்ட்ரேட் அப்படிங்கிறது ராம் சார் எனக்கு காட்டுற பிரியம் தான். உங்களுக்கு தெரியும், எனக்கு நிறைய பேர் என் மேல மரியாதைக்கு ஒரே காரணம் ராம் சார் மாதிரி ஒரு ஆளுமை. மாரி செல்வராஜ் எவ்வளவு நம்புறாரு, மாரி செல்வராஜுக்காக எவ்வளவு பிரியப்படுறாரு. இந்த போர்ட்ரேட் தான் வந்து என்னோட கதைகளை என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்துச்சு. ஒருத்தர் இவ்வளவு ஜெனூனான, இவ்வளவு லிட்ரேச்சரான, இவ்வளவு உலக அரசியல், இவ்வளவு இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாரி செல்வராஜோட படைப்புகளை தாண்டி மாரி செல்வராஜ் நம்புறாரு, அவனை நேசிக்கிறாரு, அவனை கைக்குள்ளே வச்சுக்கிறாருன்னா இந்த போர்ட்ரேட் இருக்குல்ல, இந்த போர்ட்ரேட் தான் என்னோட அடுத்தடுத்த கதைகளை யோசிக்க வச்சுச்சு. அப்படியாப்பட்ட போர்ட்ரேட் கொடுத்தது மீடியா. அந்த மீடியா என்னையை கொண்டாடியது போலவே இந்த வாழையை கொண்டாடியது போலவே பறந்து போவையும் நிச்சயமா கொண்டாடி மக்கள் கொண்டு போய் சேர்க்கும் நம்புறேன். நன்றி.